ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜர்னி. ஸோ நான் யுஏஇ வர்றதுக்கு எனக்கு டிபெண்டன்ட் விசா வந்து எப்படி அப்ளை பண்ணோம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது தான் உங்க கூடயும் ஷேர் பண்ண போறேன். ஸோ எங்களுக்கு வந்து முதல் நாளே வந்து இதெல்லாம் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. டேஸ் போக போக தான் தெரிஞ்சுச்சு. ஸோ இந்த வீடியோவில் யுஏஇ ரெசிடென்ஷியல் விசா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் யாராவது இங்கே வர்றதுக்கு வந்து யுஏஇ ரெசிடென்ஷியல் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களுக்கு ரெசிடென்ட் விசா இருக்கணும் அண்ட் அவங்களோட சேலரி வந்து 5000 திரம்ஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஸ்பான்சரால் யார் யாருக்கெல்லாம் டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அம்மா, அப்பா, ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க இவங்க எல்லாத்துக்கும் தான் வந்து டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ண முடியும். ஸோ அவரை வந்து யுஏஇக்குள்ளே வர்றதுக்கு அவங்க கம்பெனியை வந்து அவருக்கு என்ட்ரி பெர்மிட் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு அவர் யுஏஇக்குள்ளே வந்துட முடியும். ஸோ அவர் வந்து 60 டேஸ்க்குள்ளே அவர் வந்து ஒர்க்கிங் ரெசிடென்ட் விசா வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல்ஸ் பண்ணணும். மெடிக்கல்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொற்று நோய் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ மெடிக்கல்ஸோட ரிசல்ட் வந்ததும் அடுத்து நம்ம வந்து பயோமெட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வரணும். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து எமிரேட்ஸ் ஐடி வரும். எமிரேட்ஸ் ஐடி வந்ததும் அது கூடவே வந்து ஒர்க்கிங் ரெசிடென்ட் விசாவும் வந்துடும். ஸோ இதெல்லாம் முடிச்சு அவருக்கு அவரோட ஒர்க்கிங் ரெசிடென்ட் விசா கையில் கிடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு எமிரேட்ஸ் ஐடி வந்ததுக்கப்புறம் தான் அவரால் சிம் கார்டு வாங்க முடியும். ஸோ சிம் கார்டு வாங்கினதுக்கப்புறம் தான் அவரால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் அவரால் டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ண முடியும். ஸோ டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ஸ்பான்சரோட பாஸ்போர்ட், சேலரி சர்டிஃபிகேட் வந்து அரபிக்கில் இருக்கணும், அப்புறம் எமிரேட்ஸ் ஐடி, அப்புறம் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அந்த இடத்தோட டெண்டன்சி கான்ட்ராக்ட் வந்து மினிமம் 1 இயருக்கு போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் டிபெண்டன்டோட ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அப்புறம் ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட். ஸோ ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டேயும் இந்தியாவில் இருக்க யுஏஇ எம்பசி கிட்டேயும் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்ட் ஆகி வர்றதுக்கே 2 வீக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நம்மளே இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு சென்ட் பண்ணலாம். பட் அது வந்து எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஏஜென்ட் கிட்டேயும் நம்ம கொடுத்து பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ஏஜென்ட்டே எல்லாத்துக்கிட்டேயும் அட்டஸ்டேஷன் வாங்கி நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 6000 to 7000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா யுஏஇயில் இருக்க இந்தியன் எம்பசி கிட்டேயும் யுஏஇயோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கிட்டேயும் அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஏஜென்ட் வந்து ஒரு 550 to 600 திரம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 12,000 to 13,000 ஆகிடும். ஸோ இப்போ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பான்சர் ஃபைல் அப்ளை பண்ணணும். அது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து யுஏஇயில் இருக்க டைப்பிங் சென்டரில் கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐசிபி ஆப்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து விசா அப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்பான்சர் ஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து அவர் டைப்பிங் சென்டரில் கொடுத்து தான் பண்ணார். ஸோ அப்ளை பண்ணும்போது இனிஷியலாக வந்து சேலரி சர்டிஃபிகேட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வாங்கின அதே சேலரி சர்டிஃபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணோம். பட் சேலரி சர்டிஃபிகேட் வந்து அரபிக்கில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால ஒரு 2 டேஸ் டிலே ஆச்சு. ஸோ ஸ்பான்சர் ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒரு 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் எனக்கு என்ட்ரி பெர்மிட் வந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 7 டேஸ் ஆகியும் வரல. ஸோ அவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப டைப்பிங் சென்டர்லேருந்து கலெக்ட் பண்ணி ஐசிபி ஆப் மூலமாக அதே ஃபைல் நம்பர் வச்சு திரும்ப அப்ளை பண்ணார். ஸோ அப்ளை பண்ணி ஒரு 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே எனக்கு வந்து என்ட்ரி பெர்மிட் வந்து வந்துருச்சு. ஸோ என்ட்ரி பெர்மிட் கிடச்சி 30 டேஸ்க்குள்ளே நான் கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா என்ட்ரி பெர்மிட் திரும்ப அப்ளை பண்ணணும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கு என்ட்ரி பெர்மிட் அப்ளை பண்ணுறோமோ அந்த பர்சன் வந்து அப்ளை பண்ணும்போது யுஏஇக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு என்ட்ரி பெர்மிட் கிடச்சி நான் உள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் டிபெண்டன்ட் ரெசிடென்ட் விசாவுக்கு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மெடிக்கல்ஸ் பண்ணணும். மெடிக்கல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இஹெச்எஸ் வெப்சைட்டில் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரைவேட் சென்டரில் தான் போய் மெடிக்கல்ஸ் பண்ணணும். ஸோ போகும்போது மெடிக்கல்ஸ்க்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணோம்ல அதோட பிரிண்ட் அவுட், அப்புறம் ஒரிஜினல் என்ட்ரி பெர்மிட், அதுக்கப்புறம் ஒரிஜினல் பாஸ்போர்ட் இது வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ அங்கே போய் சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணிவிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸில் ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த மெடிக்கல் ஃபிட் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வந்து அடுத்து டிபெண்டன்ட்க்கு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணோம். ஸோ இன்சூரன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா அடுத்து நம்ம வந்து எமிரேட்ஸ் ஐடி அப்ளை பண்ணோம். இதுவுமே வந்து ஐசிபி ஆப்பில் தான் பண்ணோம். ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்குமே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி சிட்டிசன்ஷிப் ஆஃபீஸ் போய் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டு வரணும். ஸோ அதில் வந்து எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஒரு 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் எமிரேட்ஸ் ஐடியும் ரெசிடென்ட் விசாவும் சாஃப்ட் காப்பியாக நம்ம ஐசிபி ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் காமிச்சோம் அப்படின்னா எமிரேட்ஸ் ஐடியோட ஹார்ட் காப்பி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் அந்த ரெசிடென்ட் விசா வந்து ஒட்டி கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து சாஃப்ட் காப்பி மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ நான் என்ட்ரி பெர்மிட்ல உள்ள வந்து இந்த எமிரேட்ஸ் ஐடியை கலெக்ட் பண்ணுறதுக்கு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து ரூல்ஸ்ல முன்ன பின்ன ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். பட் அவர் எனக்கு அப்ளை பண்ணும்போது இதுதான் ப்ரொசீஜரா இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது குவெரீஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.